வெல்கம் டு ரவியின் ராகங்கள். வணக்கம், நான் உங்கள் ரவி கோவிந்த். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலையபரமான வாழ்க்கை முறையில மக்கள் கடவுளை தரிசனம் செய்வதற்கு சிறிது நேரம் ஒதுக்கி ஆலயத்திற்கு வருவதென்பதே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் ஆலயத்திற்குள் நுழையும் போதிலிருந்து ஆண்கள் பெண்கள் ஏதேதோ பேசிக்கொண்டு சுற்றி வருகிறார்கள். இளைஞர்கள் காதுல போன வச்சு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு சுத்தி வராங்க. இந்த நிலை இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்குள் நுழையும் வரை தொடர்கிறது. தீப ஆராதனை நடக்கக்கூடிய அந்த அரை நிமிட நேரம் மட்டும்தான் இவர்கள் சற்று அமைதி காக்கிறார்கள். மறுபடி வெளியில் வந்தவுடன் அதே நிலை தொடர்கிறது. இது மாதிரியான பக்தியினால் என்ன பயன் கிடைத்துவிட போகிறது? ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இறைவனை தரிசனம் செய்யும் போது கண்களை நன்றாக திறந்து அவன் திருவடி முதல் திருமுடி வரை பார்த்து ரசித்து தரிசிக்க வேண்டும். பின்பு வெளியில் வந்து பிரகாரத்தை சுற்றி வந்து அனைத்து தெய்வங்களையும் தரிசித்து விட்டு தியான மண்டபம் அல்லது அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பகலெல்லாம் மேய்ந்த ஒரு பசுவானது மாலையில் வந்து படுத்து மேய்ந்த உணவுகளை எல்லாம் எடுத்து அசை போடுவது போல பார்த்த காட்சிகளை எல்லாம், இறைவனை தரிசனம் செய்த அந்த தரிசனத்தை எல்லாம் தன் மனதிற்குள் கொண்டு வந்து தியானிக்க வேண்டும். இப்படி செய்யும் போது பக்தியினுடைய முழு பலனையும் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கோவில் என்பது அமைதிக்கான இடம், பக்தி செய்வதற்கான இடம், அது பார்க்க இல்லை என்பதை புரிந்து கொண்டு பக்தி செய்தால் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். காலத்தை போக்காமல் ராம நாமத்தை பாடிடுவோம், வெறும் பேச்சினை பேசாமல் கிருஷ்ண லீலையை பேசிடுவோம் என்கின்ற அடியனுடைய பாடலை கேளுங்கள். காலத்தை போக்காமல் ராமநாமத்தை பாடிடுங்கள், வெறும் பேச்சினை பேசாமல் கிருஷ்ண லீலையை பேசிடுங்கள். காலத்தை போக்காமல் ராமநாமத்தை பாடிடுங்கள், வெறும் பேச்சினை பேசாமல் கிருஷ்ண லீலையை பேசிடுங்கள். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம். போனாலும் அது மறுபடி கிடைக்காது, பிறவி போனாலும் அது மறுபடி கிடைக்காது. அது மறுபடி கிடைத்தாலும் இறைவனை நினைக்குமோ தெரியாது. அது மறுபடி கிடைத்தாலும் இறைவனை நினைக்குமோ தெரியாது. உன் உயிருக்குள் உழைப்பவனே நீ மறப்பது சரிதானா? உன் உயிருக்குள் உழைப்பவனே நீ மறப்பது சரிதானா? இந்த உண்மை மறந்துவிட்டு வாழும் வாழ்க்கை முறைதானா? இந்த உண்மை மறந்துவிட்டு வாழும் வாழ்க்கை முறைதானா? காலத்தை நல்ல காலத்தை வீண் காலத்தை போக்காமல் ராமநாமத்தை பாடிடுங்கள், வெறும் பேச்சினை பேசாமல் கிருஷ்ண லீலையை பேசிடுங்கள். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம். ஈட்டிய பொருள்கள் எல்லாம் எடுத்து போகவும் முடியாது. ஈட்டிய பொருள்கள் எல்லாம் எடுத்து போகவும் முடியாது. பணம் எத்தனை கொடுத்தாலும் எதுவும் எவனிடம் செல்லாது. பணம் எத்தனை கொடுத்தாலும் எதுவும் எவனிடம் செல்லாது. மூக்கிய மனக்கதவை நீ திறந்திட வேண்டாமா? மூக்கிய மனக்கதவை நீ திறந்திட வேண்டாமா? வீடை காட்டிய பாதைகளை மறந்து வாழுதல் முறைதானா? வீடை காட்டிய பாதைகளை மறந்து வாழுதல் முறைதானா? காலத்தை காலத்தை நல்ல காலத்தை போக்காமல் ராமநாமத்தை பாடிடுங்கள், வெறும் பேச்சினை பேசாமல் கிருஷ்ண லீலையை பேசிடுங்கள். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் கிருஷ்ண ராம் ஹரே ராம் ஹரே ராம்
ஹரே ராம் கிருஷ்ண ராம் கிருஷ்ண ராம்